அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே எடுத்த வ்ளாக் தான் இது. நான் ஒரு மதியானம் இன்றைக்கி வந்து ஜும்மான்றதுனால வந்து சிக்கன் வாங்கியிருந்தாங்க. அது சிக்கன் வந்து கழுவிட்டு ரெண்டாக பிரித்தாச்சு. குழம்புக்கு கொஞ்சம், ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம்னு பிரிச்சுட்டேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து தனியாக பிரித்ததில் வந்து மசாலாலாம் போட்டு அது ஊற வச்சாச்சு. சிக்கன் குழம்புக்கு வந்து பாதி எடுத்து குழம்புலையும் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நெச்சோறும் சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை தான். ஜும்மான்றதுனால எல்லாம் தொழுது முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். 4 நாளைக்கு ஒரு வாட்டி ஹைசான் குட்டியோட துணியெல்லாம் நான் மிஷினில் போட்டுருவாங்க. மிஷின் என்னவோ 2 சுற்றி கழுவி முடிச்சிருது. அதை காய போட்டு மடித்து வைக்கிறதாங்க ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது, எல்லாம் குட்டி குட்டி துணின்றதுனால. அதே மாதிரி புதினா வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம நான்வெஜ் எதாவது செய்யும் போது தான் வாங்குவோம். புதினாலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட வாரத்தில் ஒரு நாள் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடும். இது வந்து நீங்கள் எல்லாமே அதை பிச்சு இலை மட்டும் பிச்சு நீங்கள் வெயிலில் காய வச்சிங்க. இந்த ஐடியா வந்து நீங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 2-3 நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 2-3 மணி நேரம் காய்ஞ்சாலே போதுங்க, நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். நீங்கள் எப்போ வச்சு செஞ்சால் கூட நல்லா வாசனையாக இருக்கும். அது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸகல்லா.